Hi everyone. இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா CNC inserts. CNC lathe machineல யூஸ் பண்ணக்கூடிய inserts பத்தி தான் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். இந்த வீடியோல CNC insertsனா என்ன அப்படின்றத பத்தியும் insertsல இருக்கக்கூடிய டைப்ஸ் பத்தியும் அந்த ஒரு டைப் ஆஃப் இன்சர்ட்ஸ்னுடைய நாமென்க்ளேச்சர்ஸ் அதனுடைய டெர்மினாலஜி பத்தியும் தான் இன்னைக்கு நம்ம வீடியோல டீடைலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. CNC lathe machine explanation பார்த்தோம்னாக்கா CNC lathe is a machine tool that uses computer controlled movement to shape cylindrical or symmetrical parts. சிலிண்ட்ரிக்கலா இருக்கக்கூடிய பார்ட்ஸையும் சிமெட்ரிக்கல் பார்ட்ஸையுமே வந்து நம்ம CNCல லோட் பண்ணி நமக்கு தேவையான ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணி தேவையான ரெக்கார்ட் அவுட்புட் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிறது தான் இந்த CNC lathe machine. It works by rotating a workpiece while a cutting tool moves along the various axes to remove material and create a desired shape. நம்ம நார்மலா மேனுவலா யூஸ் பண்ணக்கூடிய லேத் மிஷின் எடுத்துக்கிட்டோம்னாக்கா அதுக்கு வந்து இன்புட் வந்து நம்ம மேனுவலா தான் கொடுப்போம். அதாவது கட்டிங் டூல் வந்து எந்த ஆக்சிஸ்ல மூவ் ஆகணும், எந்த அளவுக்கு மெட்டீரியல் ரிமூவ் ஆகணும் அப்படின்றது வந்து நம்ம மேனுவலா அட்ஜஸ்ட் பண்றது மூலமா தான் கொடுத்து நமக்கு தேவையான ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணி அவுட்புட் எடுப்போம். இங்க வந்து CNC அப்படின்றது வந்து கம்ப்யூட்டர் நியூமரிக்கல் கண்ட்ரோல் மெத்தட். இதுல வந்து கம்ப்யூட்டரைஸ்டு சிஸ்டம் வந்து நம்ம லேத் மிஷின் கூட அட்டாச் பண்ணிருக்கிறதால அதுக்கான இன்புட் வந்து நம்ம கம்ப்யூட்டர் மூலமா கொடுத்தோம் அப்படின்னாக்கா அந்த லேத் மிஷின் வந்து அதை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணிட்டு நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரியான ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணி நமக்கு தேவையான அவுட்புட் கொடுக்கும். அதான் வந்து CNC லேத் மிஷின். CNC லேத் மிஷின்ல பார்த்தோம் அப்படின்னாக்கா இது எல்லாமே வந்து நம்ம நார்மலா வந்து தெரிஞ்சது தான். இதுல மெயினான ரெண்டு பார்த்தோம்னாக்கா ஃபர்ஸ்ட் வந்து டூல் டரட்டு, நெக்ஸ்ட் ஒன் வந்து CNC கண்ட்ரோல் பேனல். இது வந்து தான் வந்து CNCயை விட நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஆட் ஆயிருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து டூல் டரட் பற்றியும் நெக்ஸ்ட் வந்து CNC கண்ட்ரோல் பேனல் பற்றியும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டூல் டரட். ஃபர்ஸ்ட் வந்து CNC லேத் மிஷினில் டூல் டரட். டூல் டரட் அப்படின்றது வந்து நம்மளுடைய ஒர்க் பீஸை நம்ம என்னென்ன ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணணுமோ அந்த கட்டிங் டூல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஹோல்டு பண்ணுறது தான் வந்து இந்த டூல் டரட் அப்படின்னு சொல்லி பேர். ஒரு டூல் டரட்டில் நம்ம வந்து 8 நம்பர் ஆஃப் டூல்ஸ் வந்து நம்ம வந்து லோட் பண்ண முடியும். 8 டூல்ஸையுமே லோட் பண்ணி நமக்கு என்னென்ன ஆப்ரேஷன் தேவையோ அதை நம்ம வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த டரட் அப்படின்னு சொல்லி பேர். இப்போ வந்து ஒரு லென்த்தி ஒரு ராட் எடுத்துக்கிறோம் அப்படின்னாக்கா அதுலேயே வந்து டர்னிங் பண்ணணும், ஃபேஸிங் பண்ணணும், ட்ரில்லிங் பண்ணுற மாதிரி வரும், அண்ட் க்ரூவ் எடுக்கிற மாதிரி வரும். அது ரிலேட்டடாக நம்ம என்னென்ன ஆப்ரேஷன் பண்ண போகிறோம், அதுக்கு என்னென்ன டூல்ஸ் தேவையோ அது எல்லாத்தையுமே வந்து அட் ஏ டைமில் அந்த மிஷினில் இருக்கக்கூடிய அந்த டரட்டில் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம டக்குன்னு ப்ரோக்ராம் கோடிங் மூலயமா கண்ட்ரோல் பண்ண ஒரு டூலையும் நம்ம வந்து இண்டிவிஜுவலாக மாற்றணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம அந்த டூலை எந்த ஸ்டேஜில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம வந்து ப்ரீ ப்ரோக்ராம் பண்ணி செட் பண்ணி மெஷினுக்கு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா அது அந்த ஆப்ரேஷன் எப்போ தேவைப்படுதோ அந்த லாங்குவேஜ் கோடு வரும்போது டிடெக்ட் பண்ணி எந்த ஆப்ரேஷனுக்கு எந்த டூலை யூஸ் பண்ணுமோ அதுக்கேற்ற மாதிரி அது வந்து அட்ஜஸ்ட் ஆகி அது வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து கேரி அவுட் பண்ணும். இதில் பார்த்தோம் டரட்டில் பார்த்தோம்னாக்கா 8 டூல் வந்து லோட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ரைட் ஹேண்ட் டூல், நெக்ஸ்ட் வந்து கவுண்டர் சிங்க் பிட்டு, நெக்ஸ்ட் வந்து ரஃபிங் டூல், அடுத்தது வந்து லெஃப்ட் ஹேண்ட் டூலு, அடுத்தது வந்து செலெக்ஷன் ஆஃப் மில்லிங் டூல், நெக்ஸ்ட் வந்து போரிங் பார் டூலு, ஹை ஸ்பீட் ஸ்டீல் ட்ரில் பிட்டு, நெக்ஸ்ட் வந்து பார்ட்டிங் டூல் அப்படின்னு சொல்லி இதில் 8 டைப் ஆஃப் டூல் வந்து ஒரு டரட்டில் வந்து லோட் ஆகிருக்கு. மேக்ஸிமமாக ஒரு டரட் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா 8 டூல் வந்து நம்ம வந்து லோட் பண்ணிக்கலாம். அதில் என்னென்ன டூல் லோட் பண்ணியிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரியான ஆப்ரேஷனும் நம்ம வந்து ஒரே இதில் வந்து மெஷினில் வந்து பர்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு முடியும். நெக்ஸ்ட் வந்து CNC லேத் மிஷினில் நம்ம அந்த டரட் டூல் பற்றி பார்த்தோம். அந்த டூலில் இருக்கக்கூடிய இன்சர்ட் அண்ட் ஹோல்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஒரு டூல்லையும் பார்த்தோம்னாக்கா இதுதான் வந்து இன்சர்ட், அந்த வந்து கோல்டு கலரில் இருக்கக்கூடியதான் வந்து இன்சர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த பிளாக் கலர் வந்து இன்சர்ட் ஹோல்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்சர்ட்டை ஹோல்டு பண்ணி கேரி அவுட் பண்ணுறது தான் வந்து இன்சர்ட் ஹோல்டர். அந்த இன்சர்ட் ஹோல்டர் வந்து அது நமக்கு எந்த சைடு பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்றத பொறுத்து அது ரைட் ஹேண்டா லெஃப்ட் ஹேண்டா அப்படின்றத வந்து சொல்லுவோம். நம்ம இப்படி பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய இன்சர்ட் வந்து இந்த டூல்லேருந்து ரைட் சைடு இருக்கிறதால இது வந்து ரைட் ஹேண்ட் சைடு, இது லெஃப்ட் சைடு இருக்கிறதால இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் டூல் ஹோல்டர் அப்படின்னு சொல்லுவோம். பேசிக்காக இன்சர்ட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா அதை வந்து இந்த மாதிரி லெட்டர்ஸ் வச்சு தான் டினோட் பண்ணி என்ன இன்சர்ட் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. இதில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற இன்சர்ட் பார்த்தோம்னாக்கா
CNMG அப்படின்னு சொல்லி இந்த கோடிங் மூலமா டர்னிங் இன்சர்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து டர்னிங் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இன்சர்ட். இதனுடைய கோடு வந்து CNMG. நெக்ஸ்ட் பார்த்தோம்னாக்கா கட்டிங் இன்சர்ட். கட்டிங் பண்ணுறதுக்கு இந்த இன்சர்ட்டை யூஸ் பண்ணி தான் கட்டிங் ஆப்ரேஷன் வந்து கேரி அவுட் பண்ண முடியும். இதனுடைய கோடு வந்து TNMG. நெக்ஸ்ட் வந்து CNC இன்சர்ட். இதுக்கு வந்து CCMTன்னு சொல்லி கோடு கொடுத்துருக்காங்க. ஃபோர்த் ஒன் வந்து கார்பைட் இன்சர்ட். இதுக்கு வந்து VCGTன்னு சொல்லி கோடும். நெக்ஸ்ட் வந்து த்ரெட்டிங் இன்சர்ட், அதாவது த்ரெட்டிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இன்சர்ட் இது. ஸோ இதுக்கு வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து த்ரெட்டிங் ஆப்ரேஷன் வந்து கேரி அவுட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக இருக்கிறது வந்து க்ரூவிங் இன்சர்ட். நம்ம ஒரு க்ரூவிங் ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த டூலை இன்சர்ட்டை யூஸ் பண்ணி தான் க்ரூவிங் ஆப்ரேஷன் வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ நமக்கு இந்த இன்சர்ட்ஸில் இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு 4 லெட்டர்ஸ் வந்து லெட்டர் கோடிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு என்னென்ன மீனிங், இது எதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ இன்சர்ட் அப்படின்றது வந்து நம்மளுடைய டூல், அதாவது நம்ம ஒரு ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டூல் தான் வந்து இன்சர்ட். இதை ஹோல்டு பண்ணுறது தான் வந்து இன்சர்ட் ஹோல்டர்ஸ். ஸோ நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி அந்த முன்னாடி கொடுத்துருந்த அந்த லெட்டர்ஸ் வந்து அதுக்கு அடுத்து வந்து இந்த மாதிரி நம்பர்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனுடைய பேராமீட்டர்ஸ் என்னென்ன, அது எதை டிஸ்கிரைப் பண்ணுது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து இன்சர்ட்ஸினுடைய ISO நாமன்கிளாச்சர் அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம முன்னாடி பார்த்த டூலில் வந்து இந்த மாதிரியான டூல் தான் பார்த்தோம். ஸோ அதில் வந்து CNMG 120408 அப்படின்னு சொல்லி இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதை வந்து டிஸ்கிரைப் பண்ணுது அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற C அப்படின்றது வந்து அந்த டூலினுடைய ஷேப்பை பொறுத்து அதனுடைய ஷேப்பை வந்து டிஸ்கிரைப் பண்ணுது. இதில் C அப்படின்றது வந்து ராம்பிக் ஷேப், அதனுடைய ஆங்கிள் வந்து 80 டிகிரி இருக்கும் அப்படின்ற 80 டிகிரி ஆங்கிள் இருக்கக்கூடிய ராம்பிக் ஷேப்பில் இருக்கக்கூடிய டூலை டிஸ்கிரைப் பண்ணுறது தான் இந்த C அப்படின்ற லெட்டர். நெக்ஸ்ட் வந்து N அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செகண்டாக இருக்கிறது வந்து அந்த டூலினுடைய கிளியரன்ஸ் ஆங்கிளை வந்து டிஸ்கிரைப் பண்ணுது. ஸோ N அப்படின்னாக்கா அது வந்து இந்த கிளியரன்ஸ் ஆங்கிள், அதாவது இந்த ஹரிசாண்டலாக இருக்கிறதுக்கும் வெர்டிகலாக இருக்கிறதுக்கும் அதுக்கான ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 90 டிகிரி கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த கிளியரன்ஸ் அப்படின்றது வந்து இந்த வெர்டிக்கல் லைனுக்கும் அந்த டூலினுடைய அந்த லைனுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 0 டிகிரி ஆங்கிள் இருக்கும். இதான் அதனுடைய கிளியரன்ஸ் ஆங்கிள். தேர்ட் பார்த்தோம்னாக்கா M அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இது எதை டிஸ்கிரைப் பண்ணுதுன்னா டாலரன்ஸ் சைஸ். ஸோ அந்த பர்டிகுலர் இன்சர்ட்டினுடைய டாலரன்ஸ் அதை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறது தான் இந்த டாலரன்ஸ் அண்ட் சைஸ். ஃபோர்த் ஒன் வந்து G. இது வந்து இன்சர்ட் டைப். இன்சர்ட் வந்து G அப்படின்னாக்கா இது வந்து டபுள் சைடு யூஸ் பண்ணலாமா, சிங்கிள் சைடு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்ற அதனுடைய பர்டிகுலர் டைப்பை டிஸ்கிரைப் பண்ணுறது தான் இந்த லாஸ்ட் லெட்டர். ஸோ பேசிக்காக அந்த 4 லெட்டர் கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அதனுடைய ஷேப்பையும், அடுத்தது வந்து அதனுடைய கிளியரன்ஸ் ஆங்கிள், நெக்ஸ்ட் வந்து அதனுடைய டாலரன்ஸ், அடுத்தது வந்து அதனுடைய இன்சர்ட்டினுடைய டைப்பை வந்து டிஸ்கிரைப் பண்ணும். அதுக்கு அடுத்து கொடுத்துருக்கக்கூடிய இந்த நியூமெரிக்கல் வேல்யூஸ் எதாவது கொடுக்குது அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க வேல்யூ வந்து கட்டிங் எட்ஜ் லென்த்து. ஸோ அந்த இன்சர்ட் இருக்குனாக்கா அதனுடைய கட்டிங் எட்ஜ் லென்த் எவ்வளோ வந்து அதனுடைய லென்த் அப்படின்றத வந்து டிஸ்கிரைப் பண்ணுது. கட்டிங் எட்ஜ் லென்த்னா இந்த எண்டுலேருந்து இந்த எண்டு வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் வந்து கட்டிங் எட்ஜ் லென்த். நெக்ஸ்ட் வந்து திக்னஸ். திக்னஸ் அப்படின்றது வந்து 0.4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ திக்னஸ் அப்படின்றது வந்து அந்த இன்சர்ட்டினுடைய திக்னஸ் எவ்வளோ mm இருக்குது அப்படின்றத டிஸ்கிரைப் பண்ணுறது தான் வந்து திக்னஸ். ஸோ அதோடைய கட்டிங் எட்ஜ் லென்த் வந்து 12, அதோடைய திக்னஸ் வந்து 4. இந்த லாஸ்ட்டாக கொடுத்துருக்கிற 0.8 அப்படின்றது வந்து நோஸ் ரேடியஸை வந்து டிஸ்கிரைப் பண்ணும். ஸோ ஒரு டூல் வந்து நமக்கு வந்து ஷார்ப்பாக இருந்துச்சு அப்படின்னாக்கா ஈஸியாக வந்து வியர் அண்ட் டியர் ஆகும், அதாவது தேய்மானம் அடையும். அப்படி தேய்மானம் அடையும் போது ஆப்ரேஷன்லேயுமே நமக்கு வந்து அக்யூரேசியில் வந்து வேரியேஷன் வரும். அப்படின்றதுக்காக அதை வந்து ஷார்ப்பாக இல்லாமல் அது வந்து பர்டிகுலர் நோஸ் ரேடியஸ் ஆங்கிளில் வந்து அதை வந்து கட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இதனுடைய நோஸ் ரேடியஸ் வந்து 0.8 அப்படின்னு கொடுத்துருந்தாங்கனாக்கா 0.8 mm அர்த்தம். ஸோ அது வந்து இந்த இடத்துல வரக்கூடிய ஆங்கிள் அதுதான் வந்து நோஸ் ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து 0.8. ஸோ ஒரு CNC இன்செர்ட் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா அதில் இந்த மாதிரி லெட்டர்ஸ் போட்டு டிஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னாக்கா அது வந்து இந்த மீனிங்ஸை தான் வந்து டினோட் பண்ணும். ஸோ ஒரு டூல் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா அதில் என்ன ஷேப்பு கொடுத்துருக்காங்க, அதோடைய கிளியரன்ஸ் ஆங்கிள் என்ன, டாலரன்ஸ் சைஸ் என்ன, இன்சர்ட் டைப் என்ன, அதோடைய லென்த் எவ்வளோ, திக்னஸ் எவ்வளோ, நோஸ் ரேடியஸ் எவ்வளோ அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஸோ ஒரு டூல் எடுக்கிறோம் அப்படின்னாக்கா இந்த நாமன்கிளேச்சர் டீட்டெயில் எல்லாமே வந்து நம்ம முக்கியமாக வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ நம்ம பார்த்த அந்த லெட்டர்ஸினுடைய மீனிங் வந்து எதுலேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஷேப் பார்த்தோம், அடுத்தது வந்து கிளியரன்ஸ் ஆங்கிள் பார்த்தோம், அடுத்தது வந்து
டாலரன்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய டைப் பார்த்தோம். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து டேபிளர் காலம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சார்ட் கூட கம்பேர் பண்ணி அது எந்த லெட்டரோ அதுக்கான இதை நம்ம வந்து கம்பேர் பண்ணி அதனுடைய மீனிங் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தோம்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து அதனுடைய ஷேப் வந்து இதில் சீன் கொடுத்துருக்கிறதால அந்த சார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னாக்கா அது வந்து ராம்பிக் 80 டிகிரி ஆங்கிள் இருக்கக்கூடிய அந்த ஷேப் தான் வந்து இதை வந்து சி வந்து டினோட் பண்ணுது. இதில் தேர்டாக இருக்கக்கூடிய அதனுடைய டாலரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா இதில் வந்து எம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எம்மில் வரக்கூடிய அதனுடைய டாலரன்ஸ் வேல்யூ வந்து இங்கே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த டூலினுடைய ப்ராப்பர்ட்டியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அதனுடைய நாமன்கிளேச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு டூல் யூஸ் பண்ணுறோம், இன்சர்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அது வந்து எப்படிப்பட்டது, அதனுடைய எந்த டைப் என்ன, அதனுடைய நேம் என்ன அப்படின்றத நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அதனுடைய நாமன்கிளேச்சர் அப்படின்றது நம்ம ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இதில் நம்ம அந்த சிக்கான அந்த ஷேப்புக்கான சார்ட் இது வந்து இதை வச்சு தான் ரெஃபர் பண்ணி நம்ம என்ன லெட்டர் கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு ரெஃபர் பண்ணிக்கணும். ஸோ அதே மாதிரி அதனுடைய டாலரன்ஸ்க்கு வந்து இந்த சார்ட்டை ரெஃபர் பண்ணி அதனுடைய டாலரன்ஸ் வேல்யூ எவ்வளோ அப்படின்றத நம்ம வந்து என்ஷூர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா ரெண்டாவதாக கொடுத்துருந்த இந்த என் அண்ட் ஃபோர்த்தாக கொடுத்துருந்த இந்த ஜி. ஸோ இந்த இது எதை குறிக்குது அப்படின்னாக்கா அதனுடைய கிளியரன்ஸ் ஆங்கிளை குறிக்குது. இங்கே என் அப்படின்னு கொடுத்துருக்கிறதால அதனுடைய கிளியரன்ஸ் ஆங்கிள் வந்து 0 டிகிரி. கிளியரன்ஸ் ஆங்கிள் அப்படின்றது வந்து இதில் முன்னாடி பார்த்தோம்னாக்கா தெரியும், இந்த ஜியில் பார்த்தோம்னாக்கா 30 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது நமக்கு இந்த வெர்டிக்கல் லைனுக்கும் அந்த டூலினுடைய ஆங்கிள் அதனுடைய எட்ஜுக்கும் உள்ள ஆங்கிள் தான் வந்து கிளியரன்ஸ் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் நமக்கு வந்து என்னன்னு கொடுத்துருக்கிறதால 0 டிகிரி ஆங்கிளில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த ஃபோர்த் ஒன்னாக இருக்கக்கூடிய ஜி வந்து இதனுடைய டைப்பை வந்து டிஸ்கிரைப் பண்ணும். அந்த டூலை வந்து ஜீன் கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா அதில் வந்து ஹோல் இருக்கும், வித் ஹோல் இருக்கும், சிலிண்ட்ரிக்கல் ஹோல் இருக்கும், டபுள் சைடட். அதாவது அந்த இன்செர்ட்டை யூஸ் பண்ணி ரெண்டு சைடுமே நம்ம வந்து ஆப்ரேஷன் வந்து பர்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம இதை வந்து டைட் பண்ணோம் அப்படின்னாக்கா இந்த எட்ஜில் வந்து நம்ம ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். அதையே நம்ம இப்படி திருப்பி ரொட்டேட் பண்ணி இது இந்த சைடு வர்ற மாதிரி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி இந்த சைட்லேயுமே வந்து ஆப்ரேஷன்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். அதுதான் வந்து டபுள் சைடுன்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து ஜி அப்படின்றது டினோட் பண்ணுது. ஸோ இது வந்து மற்றது வந்து நம்ம வந்து அந்த கட்டிங் எட்ஜ் லென்த்து, இது வந்து திக்னஸ்ஸு, இது வந்து அந்த நோஸ் ரேடியஸ், இது வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இந்த 4 லெட்டர்ஸுமே வந்து இந்த மாதிரியான சார்ட்டை நம்ம ரெஃபர் பண்ணி தான் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து டிஸ்கிரைப் பண்ணிக்க, இது நம்ம ஜஸ்ட் நமக்கான ஒரு ரெஃபரன்ஸாக நம்ம வந்து வச்சுக்கணும். ஏன்னா நம்ம வந்து இன்சர்ட்ஸ் நம்ம எதை யூஸ் பண்ணுறோம், அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிட்டா தான் அந்த இன்சர்ட்டை யூஸ் பண்ணி என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் பர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம வந்து கிளியராக நம்ம வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்சர்ட்ஸ்னுடைய மெட்டீரியல்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா பிளெயின் டங்ஸ்டன் கார்பைட் மெட்டீரியல் வந்து கிரே கலரில் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான கலரில் நமக்கு வந்து இருக்கும் விஷுவலாக பார்க்கும்போது. ஸோ நம்ம இன்செர்ட் மெட்டீரியல் வந்து எந்த மெட்டீரியல் ஆயிருக்கு அப்படின்றது வந்து அதனுடைய கலரை வச்சு நம்ம வந்து கலர் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறது மூலயமா அது என்ன மெட்டீரியலால் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனுடைய மெட்டீரியலை பொறுத்து அதனுடைய ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்கும் அப்படின்றத பொறுத்து அதை நம்ம என்னென்ன ஆப்ரேஷன்ஸ்க்கு பர்ஃபார்ம் பண்ணிக்கலாம், எந்த மாதிரியான மெட்டீரியலுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத வந்து நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப அவசியம். ஸோ இப்போ நமக்கு வந்து மெட்டீரியல் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குது அப்படின்னாக்கா இதை வந்து நம்ம ஸ்ட்ராங்கான மெட்டீரியலுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவே வந்து ரொம்ப சாஃப்ட் மெட்டீரியலாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அதை வந்து ஹார்ட் மெட்டீரியலுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா இன்செர்ட்ஸ் வந்து தேய்மானம் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அப்படின்ற பட்சத்தில் அது ஈஸியாக வந்து தேஞ்சிடும். அதுக்கு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடிய டூலை விட ஹார்டாக இருக்கக்கூடிய இன்செர்ட் மெட்டீரியலை தான் யூஸ் பண்ணி நம்ம ஆப்ரேஷன் வந்து பர்ஃபார்ம் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தோன்னாக்கா டைட்டானியம் அலுமினியம் நைட்ரைட் TiAlN. ஸோ இது பார்த்தோன்னாக்கா வயலட் ப்ரௌன்ஸ் கலரில் இருக்கும். அலுமினியம் டைட்டானியம் நைட்ரைட் AlTiN இது வந்து பிளாக் கலரில் இருக்கும். டைட்டானியம் கார்போனைட்ரைட் TiCN இது வந்து ப்ளூ கிரே கலரில் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து டைட்டானியம் நைட்ரைட் டின் இது வந்து கோல்டு கலரில் இருக்கும். டைட்டானியம் ஆக்சி கார்போனைட்ரைட் TiOCN இது வந்து பிரான்ஸ். நெக்ஸ்ட் வந்து அலுமினியம் ஆக்சைடு Al2O3 இது வந்து டார்க் கிரே கலரில் இருக்கும். ஸோ ஒரு இன்சர்ட்டுமே வந்து எந்த டைப் ஆஃப் மெட்டீரியலால் மேடப் ஆஃப் ஆயிருக்கு அப்படின்றத பொறுத்து தான் அதை நம்ம வந்து எந்த ஆப்ரேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம், என்ன டைப் ஆஃப் மெட்டீரியலுக்கு நம்ம வந்து பயன்படுத்தலாம் அப்படின்றத நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம ஒரு மெட்டீரியலில் பர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அதோட இன்செர்ட் வந்து அந்த மெட்டீரியலை விட ஹார்டாக இருந்தால் தான் அந்த மெட்டீரியலை வந்து கட் பண்ணுறதுக்கும் ஷேப் பண்ணுறதுக்குமே வந்து பாசிபிளாக இருக்கும். இன்கேஸ் மெட்டீரியலை விட நம்ம செலக்ட் பண்ணுற இன்செர்ட் வந்து ஸ்ட்ரென்த் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ண முடியாது. இன்செர்ட்ஸ் தான் வந்து சீக்கிரமாக வந்து தேஞ்சு போயிடும்.
அட்வான்டேஜஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா ப்ரிசிஷன் அண்ட் அக்யூரசி, ரிப்பீட்டபிலிட்டி. ஸோ சிஎன்சியை யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா அதனுடைய அக்யூரசி அவுட்புட் வந்து ஹையாக இருக்கும். ரிப்பீட்டபிலிட்டி, ஒரே மாதிரியான ப்ராடக்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்பீட் அண்ட் எஃபிஷியன்சி, n நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். காஸ்ட் எஃபிஷியன்சி, வெர்சடைலிட்டி, காம்ப்ளெக்ஸ் ஜியோமெட்ரிக்ஸ், டிஃபிகல்ட்டான ஜியோமெட்ரிக் எல்லாமே வந்து நம்ம இதில் பர்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். ரெடியூஸ்டு லேபர் காஸ்ட், லேபர் கொடுக்கக்கூடிய காசை விட இதில் கம்மியாக தான் ஆகும். இம்ப்ரூவ்டு சேஃப்டி இம்ப்ரூவ் ஆகும். ரெடியூஸ்ட் மெட்டீரியல் வேஸ்ட், மெட்டீரியல் வேஸ்ட்டை நம்ம வந்து குறைக்க முடியும். ஏன்னா நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறதால முன்னாடியே நம்ம அனலிசிஸ் பண்ணி எல்லாம் பண்ணுறதால அன்வான்ட் மெட்டீரியல் மட்டும்தான் ரிமூவ் ஆகும், மற்றபடி எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் எதுவும் ரிமூவ் ஆகாது. ஃபாஸ்டர் ப்ரொடக்ஷன் சைக்கிள்ஸ், இன்க்ரீஸ்ட் ப்ரொடக்டிவிட்டி. ஸோ ப்ரொடக்ஷன் சைக்கிள் இன்க்ரீஸ் ஆகும், ப்ரொடக்டிவிட்டியுமே இன்க்ரீஸ் ஆகும். இதான் சிஎன்சி லேத் மிஷினில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ். ஸோ ஃபார் நம்ம பேசிக்காக ஒரு பிகினர் சிஎன்சி மிஷினை பற்றியும் அதனுடைய கோடிங் பற்றியும் எப்படி எப்படிலாம் தெரிஞ்சுக்கிறது அப்படின்ற டீட்டெயில் வீடியோ பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.